நாடியம்மன் எனும் பெண் தெய்வத்தை பட்டுக்கோட்டை மக்கள் பல ஆண்டு காலங்களாக வழிபட்டு வருகின்றனர். தன்னை நாடி வருபவர்களுக்கு நல்லதை செய்வதால் நாடியம்மன் என்று இவ்வூர் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. மேலும் இவ்வூரில் நாடிமுத்து என்ற பெயர் அக்காலகட்டங்களில் அதிகமாக வைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு பெயராகும். இந்த பெயரும் அந்த அம்மன் வழியால் ஏற்பட்டதாகும். இந்த நாடியம்மன் கோயில் உருவானதற்கும் ஒரு கதை வழக்கில் இருக்கிறது. ஒரு முறை தஞ்சை மராட்டிய மன்னரான சரபோஜி காட்டில் வேட்டையாடி வந்தபோது அப்போது குறுக்கிட்ட ஒரு மிருகத்தை துரத்தி கொண்டு சென்று அது பிடிபடாமல் போகவே அதன் மீது குறிவைத்து தாக்க அது ஒரு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. அது அடிபட்டிருந்தால் அந்த புதருக்குள் தான் இருக்க வேண்டும் என்று மன்னன் ஆட்களை விட்டு அங்கு தேடச் சொன்னதை எடுத்து அப்போது ஆட்கள் புதரை நீக்கி பார்த்தபோது அங்கு ரத்தம் ஒழுக ஓர் அழகிய பிடாரி அம்மன் சிலை தென்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த மன்னன் உடனே அந்த சிலையை வெளியே கொணர்ந்து அதனை சுத்தம் செய்து பட்டுக்கோட்டையின் கோட்டை பகுதியில் இருந்த சிவன் கோயில் பூசாரிகளை அழைத்து பிடாரி அம்மனுக்கு அது கிடைத்த இடத்திலேயே ஓர் ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். அவ்வண்ணமே அந்த பிடாரி சிலை வனாந்திரமாய் இருந்த அந்த இடத்தில் கோயில் கொண்டது. பிறகு காட்டிலிருந்த இந்த அம்மனுக்கு நித்தியபடி பூசைகளும் விழாக்களும் கொண்டாடும் பொறுப்பையும் ஆலயத்தை கட்டி நிர்வகிக்கும் பொறுப்பையும் அவ்வூரில் இருந்த சின்னான் செட்டியார் என்பவரிடம் கொடுத்து பராமரிக்கும்படி சரபோஜி மன்னர் ஆணையிட்டதை தொடர்ந்து முதலில் காட்டில் கண்டெடுத்த கருங்கல் பிடாரி அம்மன் சிலையை வைத்து வழிபட்டு வந்தனர். பின்னர் செட்டியாரின் முயற்சியின் காரணமாக இந்த அம்மனுக்கு ஓர் ஐம்பொன் சிலை வடிவமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தலாயினர். நாளடைவில் இந்த அம்மன் நாடியம்மன் என்ற பெயர் பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.